அதாவது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். திருப்பூர் மாவட்டத்தில் வந்து நான் எல்லாமே ஆராய்ஞ்சிட்டேன். கலெக்டரு பார்த்தீங்கன்னா, எல்லாமே காவல்துறை, நீதிமன்றங்கள் எல்லாமே அலைஞ்சு போராடிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஆட்டோ ரோட்டில் போட்டு போராட்டம் பண்ணுறீங்க. வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த பதிவை வந்து எல்லா மக்களுக்கும் தான் நான் வந்து இது பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வந்து நீதிபதியே காணோங்கிற கருத்தை வந்து வெகு விமர்சையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். இது நான் தனிப்பட்ட முறையில் உள்ள கேஸு. ஏன்னா வந்து அது இதுக்கு ஆப்போசிட் வக்கீல்கள் தேவையில்லை. எதுக்காக அவங்க வர்றாங்க, என்ன ரெக்கார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தேவையில்லை. இப்போ மக்களெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க கோர்ட்டில் வந்து விசாரணைக்கு வாங்குவாங்கன்னு. ஆனால் எங்களை வர சொல்கிறது இல்லை. இப்படியே நீங்கள் காலங்க கடத்துனீங்கன்னா ஏழை மக்கள் என்ன தான் நிலமை ஆகிட்டுருக்குங்கிறது தெரியல. அதனால் வந்து திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்து மக்களுக்கு அனைவருக்கும் சொல்கிறேன். என்னென்னா 2026 வந்து நான் வந்து சட்டமன்றத்துக்கு போக ஒரு ஆசையாக இருக்கிறேன். ஒரு ஏழை. அதனால் வந்து ஏழையை வந்து ஒரு மனுஷன் நீங்கள் அனைத்து மக்களும் வந்து உருவாக்கணும். அதாவது அரசியல் என்பது இப்போ எனக்கு அத்துப்படி ஆகிப்போச்சு. ஏன்னா இன்றைக்கி எல்லா ஆஃபீஸுமே முடங்கி கிடக்கு. அது ஒருத்தர் எதுக்கணும் அப்படின்னா அது நானாக தான் இருக்கும். அதனால் வந்து எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இனி 2026 சட்டசபைக்கு அனுப்புனா மட்டும்தான் நீங்கள் வந்து கேட்குற குறைகள் அனைத்துமே நடக்கும். இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. உங்கள் சொத்துக்களில் பறிமுதல் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட்லேருந்து. அதனால் வந்து மக்கள் உஷாராகி அனைத்து மக்களும் ஒன்று திறந்து இந்த சட்டம் 2026 நம்ம ஒரு ஆட்சியாக நினைக்கணும். பார்த்திங்கன்னா பல இடைஞ்சலுக்குள்ளாகிட்டு மக்கள் சிரமத்துக்குள்ளாகிறாங்க. அதனால் வந்து இந்த 2026 வந்து நான் சட்டசபைக்கு வந்து போக தயாராக இருக்கிறேன். நீங்கள் தான் வந்து எனக்கு இந்த காங்கேய சட்டமன்றத்தில் வந்து ஒரு மனுஷனை உருவாக்கி அதை வந்து வெற்றிகரமாக இது பண்ண எனக்கு ஆசையாக இருக்குது. நாளைய தமிழக முதலமைச்சராகணுன்னு ஆசையாக இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து முதலமைச்சராக வந்து என்னைய பதவி இருக்கணும். பாருங்கள், எல்லா ஜனங்களும் வந்து போகிறாங்க. இது பொதுத்தடமே கிடையாது. அதை வந்து மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு இந்த கோர்ட்டுமே வந்து என்ன கேட்குறோம்னா அவங்கவுங்க தடத்தை ரெடி பண்ணால் அவங்கவுங்க போவாங்க. இதை வந்து எல்லாம் பார்க்குறீங்க, ஆனால் ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க. நீங்களாம் முடிவெடுத்து ஒற்றுமையோடு வாங்க. நான் வந்து எம்எல்ஏவாக தயாராக இருக்கிறேன். காமராஜர் முன்னேற்ற கழகம் கட்சி உருவாயிருச்சு. அதை விஸ்வரூபம் எடுத்து மீண்டும் காமராஜரை முதலமைச்சராக ஆக்குவோம். வணக்கங்க.